என்பது வழங்கியுள்ளதாக மிக முக்கியமாக கூற வேண்டும். தற்பொழுது வரை ட்ரோன்களுக்கு ஒரு தகுந்த பதிலடி கொடுத்து அந்த ட்ரோன்களுடைய தாக்குதல் என்பது முறியடிக்கப்பட்ட நிலையில் தற்போது பீரங்கி தாக்குதல்களை அதாவது தரை வழியிலான ஒரு தாக்குதலை தற்போது பாகிஸ்தான் தொடங்கியதை அடுத்து தகுந்த பதிலடியை இந்தியா வழங்கி வருகிறது. மிக முக்கியமாக சியால்கோட் பகுதி, அதாவது ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினுடைய ஒரு பயிற்சி மையம் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதற்கு அருகில் இருக்கக்கூடிய புக்லியான், ஷப்ரார் மற்றும் பஜ்வத் செக்டர் ஆகிய பகுதிகளில் தற்பொழுது தாக்குதல் என்பது தரமாரியாக இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான தாக்குதல் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதே போல துப்பாக்கி சூடும் இந்த பகுதியில் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு தாக்குதல் என்பது பீரங்கி தாக்குதலை தொடங்கியதன் காரணமாக இந்தியாவுடைய பதிலடி தாக்குதலாக இது பார்க்கப்படும் என்ற ஒரு தகவலையும் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக பார்க்கப்படுது. சற்று நேரத்துக்கு முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பாக ஒரு அறிக்கையும் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். மொத்தமாக 26 பகுதிகள் சர்வதேச எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை குறிவைத்து பாகிஸ்தானுடைய தாக்குதல் என்பது ட்ரோன் மூலமான தாக்குதல் என்பது நடைபெற்றது எனவும், அதில் மிக முக்கியமாக பாரமுல்லா, ஸ்ரீநகர், அவந்திபுரா, நக்ரோட்டா, ஜம்மு, பெரோஸ்பூர், பத்தான்கோட், பஸ்லிகா, லால்கர் ஜட்டா, ஜெய்சால்மர், பார்மர், குஜ், குப்ரேட்டா மற்றும் லக்கி நல்லா ஆகிய பகுதிகள் அடங்கும் என்பது மிக முக்கியமாக பார்க்க. இந்த பகுதிகளை பொறுத்தளவில் 4 மாநிலங்களில் பரவி இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளை தான் பாகிஸ்தானுடைய ராணுவம் என்பது குறிவைத்து ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்த முயற்சித்து குறிப்பிட்டது. ஆனால் இந்தியாவுடைய படைகளுடைய ஒரு சாமர்த்திய நகர்வுகளால் அந்த அனைத்துமே முறியடிக்கப்பட்டுள்ளதாக இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அறிக்கையும் தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பெரோஸ்பூர் பகுதியில் மட்டும் சிவிலியன்கள், அதாவது பொதுமக்கள் குடியிருப்புகளை மையப்படுத்தி இந்த தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் நடத்தியது என்ற ஒரு கருத்துக்களையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதில் அங்கிருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுடைய குடும்பத்தினர் பாதிப்படைந்துள்ளார்கள் எனவும், அவர்களை சிகிச்சைக்காக தற்பொழுது மருத்துவ உதவிகள் என்பது அங்கிருக்கக்கூடிய இந்திய ராணுவம் மற்றும் மாநில அரசாங்கம் சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு கருத்தையும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்தியாவுடைய ராணுவம் என்பது ஒரு ஹை ஸ்டேட் ஆஃப் அலர்ட்டில் இருக்கிறது எனவும், ஏரியல் த்ரெட்டுகள், அதாவது வான்வழி வரையிலான வரக்கூடிய த்ரெட்டுகள் அனைத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கான அந்த ஒரு கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் தயாராக இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் பாதுகாப்புத்துறை அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்துள்ளது. தகுந்த பதிலடி என்பது உடனுக்குடன் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அறிக்கை என்பது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. பொதுமக்கள், குறிப்பாக எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும், முடிந்த அளவிற்கு தேவையற்ற நகர்வுகளை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் யாரும் பதற்றமடைய வேண்டாம் எனவும், அதிக விழிப்போடு இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தற்போது இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தால் பொதுமக்களுக்கு, குறிப்பாக எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளதை மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். அதே போல இந்த தாக்குதல்கள் காரணமாக குறிப்பாக இந்தியாவினுடைய துறைமுகங்களுக்குள் பாகிஸ்தான் கொடி பொருத்திய கப்பல்களானது தடை விதிக்கப்பட்ட நிலையில் அதனால் கடுமையான ஒரு பொருளாதார பாதிப்பையும் பாகிஸ்தான் தந்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த ஷிப்பிங் வழியான அந்த ஒரு துறைமுகங்கள் வழியான ஒரு பாதை என்பது பாகிஸ்தானிய கப்பல்களுக்கு மறுக்கப்பட்டதன் காரணமாக பாகிஸ்தானுடைய கார்கோ பயன்பாடு என்பது கடுமையான ஒரு பாதிப்பை அடைந்துள்ளது எனவும், ஏற்கனவே இந்தியாவுடைய அந்த அரபிக் கடலில் இந்தியாவுடைய எல்லைப் பகுதியில் கடுமையான ஒரு பாதுகாப்பு நகர்வுகளை இந்தியாவுடைய கடற்படை செய்து வரும் நிலையில் பாகிஸ்தானும் அதற்கு எதிர்த்தாக்குதல் பதில் தரும் விதமாக அவர்களும் ஒரு பாதுகாப்பு சோதனைகளை, எக்ஸசைஸ்களை அவர்கள் அந்த கடற்பகுதியில் செய்து வருவதை மிக முக்கியமாக பார்வை. இந்த பிரச்சனையின் காரணமாக பாகிஸ்தானுடைய கார்கோ போக்குவரத்து என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து 2 பகுதிகளுமே ஒரு கடுமையான தாக்குதலை சர்வதேச எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் தொடங்கியிருக்கும் நிலையில் அதற்கான ஒரு தகுந்த பதிலடி என்பது இந்தியாவின் சார்பாக நிச்சயமாக வழங்கப்படும். பாகிஸ்தானுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு புகலினமாக பாகிஸ்தான் இருக்கும் வரை அந்த ஒரு தாக்குதல் தொடரும் என்ற ஒரு கருத்தை தான் மத்திய அமைச்சர்களும் மத்திய அதிகாரிகளும் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். அந்த வகையில் தான் தற்போது இந்த ஒரு எதிர் தாக்குதல் என்பது நடைபெற்று வருகிறது. குப்வாரா, திக்வார் உள்ளிட்ட பகுதியில் கடத்த ஒரு துப்பாக்கி சூடு என்பதும் தற்பொழுது அந்த LOC பகுதிகளில் நடைபெற்று வருவதாகவும், அதில் எவ்வளவு பாதிப்புகள் உள்ளது என்பதை ஒரு
அசஸ்மெண்ட் செய்யும் முயற்சியில் இந்திய ராணுவம் ஈடுபட்டுள்ளது என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது. கொடுமையாக இந்த குப்வாரா பகுதியை பொறுத்தளவில் கடுமையான ஒரு பாதிப்பு என்பது துப்பாக்கி சூட்டினால் இன்று மாலை முதலேயே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றுதான் மிக முக்கியமாக கூற வேண்டும். எதிர் தாக்குதல் என்பது ட்ரோன்களுக்கு எதிராக வழங்கப்பட்டதாலும் தரைப்படை வழியான ஒரு தாக்குதல் என்பதும் இந்த பகுதிகளை பொறுத்தளவில் அதிக அளவில் இருந்து வருவதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் கூற வேண்டும். தேவா, நிறைய விரிவான தகவலை பயன்படுத்தி உங்களுடைய தகவலுக்கு